ரோஹித் சர்மாவுக்கு அவ்வளவு அழகான ஒரு 6 வந்து டீப் பாயிண்ட்ல கிடைச்சது கரெக்டா. அதுக்கு அடுத்த பால் அவர் திரும்பி 6 அடிக்க ட்ரை பண்ணல, சிங்கிள் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி அந்த பக்கம் ரிக்கல்டன் ஆட வச்சாரு, அவரு ஒரு 6 அடிச்சாரு. தட் இஸ் வாட் இஸ் ஆல் அபவுட். உனக்கு அழகா கிளிக் ஆயிடுச்சு, அடுத்த பால் நீ சிங்கிள் வந்துட்ட, மறுபடியும் உனக்கே ஸ்ட்ரைக் கொடுக்குறான் அந்த பையன். அப்ப நீ என்ன பண்ணணும்? கார்த்திக் சர்மா உன்னை நம்பி மட்டும்தான் மேட்ச் இருக்கு, அவன் சின்ன பையன், அவனுமே ஆக்சுவலா நல்ல இன்டென்ட்டோட ஆரம்பிச்சார் தம்பி. அப்படி இருக்கும்போது நீ என்ன பண்ணும்? நீ இன்னும் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி உன்னுடைய கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வந்து சிங்கிள் ஓட வேண்டிய இடத்துல டபுள் ஓடி மேட்சை திருப்பி கொண்டு வரணும் இல்ல. அண்ட் அவருடைய அந்த ஷார்ட் செலெக்ஷன் வெரி பேட். அண்ட் அகைன் நீங்க வந்து ரொம்ப நல்ல மனசோட நீங்க சொல்றீங்க லைக் பால்ஸ் வேர் குட் ஃபார் சஞ்சு சாம்சன் ஆர் ஈவன் ருத்ராஜ் கேக்வாட். சஞ்சு சாம்சன் கூட நான் ஒத்துக்குவேன், பட் அகைன் அவர் நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேன், the reason I supported Sanju Samson very good is because அவர் எப்ப பாரு அந்த கிராஸ் பேட் ஷாட் ஆடுற அந்த கம்ஃபர்ட்ல இருந்து வெளில வந்து இந்த வி லைன் சொல்லுவாங்க, பேட்ஸ்மேனோட வி லைன், மிட் ஆஃப், அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட், அதுக்கப்புறமா பேக் த விக்கெட், அந்த ஸ்டம்புக்கு பின்னாடி இருக்கிற ஏரியாஸ், இங்கெல்லாம் ஸ்கோர் பண்ணனாலதான் அவர் வேர்ல்டு கப்ல மேன் ஆஃப் சீரிஸ் ஆனாரு.